இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பல நூற்றாண்டுகளாக வரலாறு, கலாச்சாரம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களால் இணைக்கப்பட்ட நாடுகள் என்று தெரிவித்தார். இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதோடு உலக அளவில் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றாக நிற்கும்போது ஜனநாயகம் நம்பிக்கையையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்பதை உலகம் உணரும் என்று பிரதமர் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். இந்தியா இந்தோனேஷியா உறவு மிகவும் பழமையானது என்றும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் இரு நாடுகளின் கலாச்சார உறவுக்கு அடித்தளமாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் அறிவு பாரம்பரியம், போரோ புதூர் மற்றும் பிரம்மணன் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களும் இரு நாடுகளின் நீண்டகால உறவை வெளிப்படுத்துகின்றன என்றார். இரு நாடுகளையும் கடல் பிரிக்கவில்லை, மாறாக இணைத்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவின் தலைநகரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் கடல் வழியாக இரு நாடுகளும் சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே உள்ளன என்றார். பல நாடுகளுக்கு கடல் ஒரு எல்லையாக இருந்தாலும் இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அது நட்பு, வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கான பாலமாக இருந்துள்ளது என்றும் அவர் விளக்கினார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை குறித்து பேசிய அவர், இந்தியா விரிவாக்கத்தை அல்ல, வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட நாடு என்று கூறினார். அனைவருடனும் இணைந்து அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையை இந்தியா பின்பற்றுகிறது என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் இணைந்து செயல்பட்டால் உலக வரலாற்றில் புதிய சாதனைகள் படைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தோனேஷிய மக்களிடம் கிடைத்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, அந்நாட்டு மக்களின் அன்பும் மரியாதையும் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்றார். இந்த அன்புக்கும் நட்புக்கும் யாரும் பதிப்புரிமை கோர முடியாது என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷியாவின் உயரிய குடிமக்கள் விருதான பிதாங் ஹாதிபூர்ணா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது தனக்கான அல்ல, இந்திய மக்களுக்காக வழங்கப்பட்ட மரியாதை என்றும் இது இரு நாடுகளின் நட்புறவுக்கும் பகிரப்பட்ட பாரம்பரியத்திற்கும் கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் மோடி மற்றும் இந்தோனேஷிய அதிபர் பிரபவோ சுபியாண்டோ தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், விவசாயம், தொலைத்தொடர்பு, சுகாதாரம், விண்வெளி, பேரிடர் மேலாண்மை, கல்வி மற்றும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரம்மோஸ் ஏவுகணை ஒத்துழைப்பு, வான் ஏவுகணை திட்டம் மற்றும் சிங்காசரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் பெங்களூரு வளாகத்தை அமைப்பது போன்ற முக்கிய ஒப்பந்தங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயணம் இந்தியா இந்தோனேஷியா உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் இரு நாடுகளின் நட்பு வரும் காலங்களில் மேலும் வலுப்பெற்று புதிய உயரங்களை எட்டும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.